பிராத்தரும் அந்த ராவணனை பார்த்து கேட்குறான், எதுக்கு என்ன எழுப்பினேள் கும்பகர்ணா? உடனே ராவணன் பேசுகிறான், கும்பகர்ணா நீ நிம்மதியாக தூங்கின்னு இருக்க, இங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா உனக்கு? லங்காபுரியே அல்லல் பட்டு கிடக்கு. அதனால் இது ராமனுடைய சைன்யங்கள்னால எவ்வளவு இழப்பு தெரியுமா? ராமன்னால எனக்கு எவ்வளவு அவமானங்கள் தெரியுமா? எல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது, இங்கே நடக்கிற சண்டையெல்லாம் தெரியாமல் நீ நிம்மதியாக தூங்கின்னு இருக்க அப்படின்னு சொல்கிறான். கும்பகர்ணன் உடனே ராவணன் இடத்துல சொல்கிறான், ராவணனை இகழ்ந்து பேசுகிறான் கும்பகர்ணன். இந்த இடத்துல என்னன்னா, நான் முன்னமே மந்திராலோசனை பண்ணுறச்சையே உங்கள்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அனாவசியமாக அந்த சீதையை கொண்டு வந்திருக்கேள். சீதையை கொண்டு வந்து வச்சதுலேருந்து யாருக்கும் நிம்மதி இல்லை. மந்திராலோசனை பண்ணுறதுங்கிறது என்ன, கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு செயலை பண்ணுறதுக்கு முன்னாடி மந்திராலோசனை பண்ணணும். இது மாதிரி செய்யலாமா, இந்த செயல் செய்தால் நன்மை கிடைக்குமா அல்லது தீமை ஏற்படுமா அப்படிங்கிற ஆலோசனைங்கிறது முன்னாடி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ண, சீதையெல்லாம் கொண்டு வச்சுட்டு இந்த சீதையை நான் அனுபவிக்க போகிறேன், எக்காலத்து கொண்டு நான் விடமாட்டேன், ராமனே நேரம் யுத்தம் பண்ணாலும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்களாக தானே வம்புக்கு இழுத்தல. இப்போ கஷ்டப்பட்டு இருக்கேள் அப்படிங்கிற விஷயத்தை உபதேசம் பண்ணுறானா சொல்கிறானா கும்பகர்ணன். அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்கல. மால்யவான் கூட சொன்னார், உங்கள் தாத்தா கூட நம்ம தாத்தா கூட சொன்னார். தாத்தா அவனுக்கு தாத்தா தானே, நம்ம தாத்தா கூட சொன்னார் மால்யவான். அது சொன்னதையும் கேட்கல. சாஸ்திரங்கள்லேயே ஒரு தர்மமெல்லாம் இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சதுர்வித பல புருஷார்த்தம்னு சொல்லுவா. தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படிங்கிறது 4 விதமான புருஷார்த்தம். ஆனால் நீங்கள் என்னன்னா காமத்தையே நீங்கள் நினச்சின்னு இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறதுனாலாம். ஏன்னா திருமங்கையாழ்வார் சொல்கிறார், இத்தனை நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, போக்கினேன் போது, இப்படி எல்லாம் நல்ல பொழுதா போக்க வேண்டி இருக்க வீண் போது போக்கிட்டேனேங்கிறது. ஆவியேயமுதேயன நினைந்துருகி அவரவர் பனை முளை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒடிந்தன நாள்கள். ஆவியே அமுதே என நினைந்து உருகி, யார் இடத்துல போகக்கூடாதோ அவள் இடத்துலலாம் நான் போனேன் பல பெண்களோட. ஆவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் படமுளையை துணையா பாவியேன்னு நான் உணரலையே. இப்படி எல்லாம் பண்றேனே, நான் பாவி மகா பாவியாச்சேன்னு நான் உணரலையே. பாவியேன்னு உணராது எத்தனை பகலும்னு, பகல் போதெல்லாம் வீணா போயிடுத்தேன். ராத்திரி போது என்ன ஆச்சுன்னா, ராத்திரி போது தூங்குறதுக்காக உள்ள நேரம், அதனால அவர் சொல்லலையா. அதனால ராத்திரியில் ஒன்றுமே பண்ண முடியாது, பகல் போது பூர்த்தியாக எனக்கு வேஸ்ட்டாக போயிடுத்துட்டாராம். அதனால இது இப்படி ஒரு அமுதே என நினைந்து உருகி அவரவர் படைமுளை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒளிந்தன நாள்கள் அப்படின்னு அனுபவிச்சார். பின்பாகத்தில் பார்த்தேன்னா திருக்குழந்தை எம்பெருமான அனுபவிக்கிறார். தூவிசேரன்னம் துணையொடும் புனலும் சூழ் புனல் குடந்தையே தொழுது. தூவிசேரன்னம் துணையொடும் புனரும் சூழ் புனல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் நாவினால் உய்ய என்